ஹாய்! இன்னைக்கு நான் வந்து ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். என்ன ஸ்டோரினா, த மிட் சம்மர் நைட்ஸ் ட்ரீம். இது வந்து நான் காலேஜ் படிக்கும்போது படித்த ஒரு ஸ்டோரி. செம்மையாக இருக்கும். ஸோ வந்து இதில் நிறைய கேரக்டர்ஸ் வரும், என்னென்னமோ நடக்கும். ஸோ வந்து இது ஒரு ஃபன்னான ஸ்டோரி. ஸோ பார்க்கலாம் இதில். எப்படின்னா இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அதெல்லாம் என்னால் மெமரைஸ் பண்ண முடியல. ஸோ வந்து நான் அப்பப்போ பார்த்துக்கிறேன் யார் யாருன்னு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிங் அண்ட் குயின் இருக்காங்க. கிங் ஆஃப் ஏதன்ஸ். அவங்க 2 பேருக்கும் என்னென்னா மேரேஜ் நடக்க போகுது கொஞ்ச நாளில். ஸோ அந்த டைமில் வந்து மேரேஜ் ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அப்போ வந்து ஒருத்தர் வராரு. ஸோ வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவரோட பொண்ணுக்கும் வந்து ஒரு பையனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஹீரோயின் யாருன்னா ஹெர்மியா. ஹெர்மியாவை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறது வந்து டெமெட்ரஸ். ஏன்னா வந்து டெமெட்ரஸ் தான் வந்து மாப்பிள்ளையாக வந்து இந்த அப்பா வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. பட் அதில் வந்து ஹெர்மியாவுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஹெர்மியா வந்து லைசாண்டர் அப்படின்ற ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறான். ஸோ வந்து அவளுக்கு வந்து லைசாண்டரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், டெமெட்ரஸை பிடிக்கல. பட் அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டெமெட்ரஸை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லி கிங்கு கிட்ட வந்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. கிங் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து அப்பா சொல்கிறது தான் கேட்கணும், இல்லாட்டி வந்து நீ வந்து ஃபாரஸ்ட்டுக்கு போயிடலாம், நீ வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டு வந்து எல்லாம் தூங்கிட்டு இருக்க டைமாக பார்த்து ஹெர்மியா என்ன பண்ணுறான்னா, லைசாண்டரோட சேர்ந்து நம்ம வந்து ஊரை விட்டு போயிடலாம், இந்த ஊரில் இருந்தால் தானே பிரச்சனை. ஸோ நம்ம வந்து அடுத்த ஊரில் போய் நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஹெர்மியாவும் ஹெலனாவும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா, ஹெர்மியா வந்து ஹெலனா கிட்ட எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாள். ஸோ அதே மாதிரி வந்து இவங்க வந்து வேறு ஊருக்கு போகிறதையும் வந்து சொல்லியிருக்கா. ஸோ இங்கே ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, ஹெலனாவுக்கு வந்து டெமெட்ரஸை ரொம்ப பிடிக்கும். டெமெட்ரஸை தான் வந்து ஹெலனா லவ் பண்ணிகிட்ருக்கா. அது வந்து டெமெட்ரஸ்க்கு தெரியாது. ஸோ இவள் வந்து இப்படி சொன்னோடனே என்ன ஆகுதுன்னா, சரி ஓகே நம்ம போய் டெமெட்ரஸ் கிட்ட சொன்னோம்னா வந்து டெமெட்ரஸ்க்கு நம்ம மேலே ஒரு பாசம் வரும், ஸோ நான் வந்து அப்போ பேசிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மியா வந்து ஊரை விட்டு போகிறத ஹெலனா வந்து டெமெட்ரஸ் கிட்ட போய் சொல்லிடுறான். ஸோ வந்து என்னாச்சுன்னா, லைசாண்டரும் ஹெர்மியாவும் ஊரை விட்டு கிளம்பிட்டாங்க, ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இங்கே சீன் என்னென்னா, டெமெட்ரஸும் ஹெலனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு டெமெட்ரஸ் வந்து உடனே வந்து ஹெர்மியாவை பிடிக்கிறதுக்காக கிளம்பிட்டான். ஸோ டெமெட்ரஸை ஃபாலோ பண்ணி யார் போகிறாங்கன்னா, ஹெலனா போகிறாங்க. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா, அடுத்து ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டாங்க. ஃபாரஸ்ட்குள்ளே தான் சீனு. அங்கே வந்து என்னென்னா, ஃபேரி வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த ஃபேரியோட கிங் வந்து ஒருத்தர் அங்கே இருக்கார். அந்த கிங்குக்கு ஒரு குயின் இருக்காங்க. ஸோ என்னாச்சுன்னா, அந்த கிங் அண்ட் குயின்குள்ளே வந்து ஒரு பிரச்சனை வருது. எதனாலனா வந்து அந்த குயினுக்கு வந்து ஏதோ ஒரு மேஜிக்கல் சைல்டு கிடச்சிருக்கும். ஸோ அந்த சைல்டை வந்து கிங்கு கேட்பாரு. அந்த குயின் வந்து நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ வந்து என்ன பண்ணுறாரு, அந்த கிங்குக்கு வந்து செம கோவம் வந்துடும். ஏன்னா குயின் வந்து அந்த பையன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஸோ என் மேலே பாசம் காட்டல, இப்படி ஆகுது அப்படி இப்படின்னு கிங்குக்கு கொஞ்சம் கோவம் வந்துடும். ஸோ வந்து நம்ம ஏதாச்சும் லைட்டாக பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுறாரு. ஒரு ஃபேரி ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் வந்து யாருன்னா பக்குங்கிற ஒரு ஃபேரி வந்து கிங் கிட்ட வர்றாரு. ஸோ கிங் தான் வந்து இந்த பக்கு கிட்ட ஒரு ஆர்டர் போடுறாரு. என்னென்னா வந்து லவ் போஷன் ஒன்று இருக்குது. ஸோ வந்து அது எப்படின்னா, தூங்கிட்டு இருக்க ஒருத்தரோட கண்ணில் வந்து நம்ம அந்த லவ் போஷன் போட்டுட்டோன்னா அவங்க முழிச்சு பார்க்குற அடுத்த பர்சனை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, கண்ணை முழிக்கும் போது யாரை பார்க்குறாங்களோ அவங்கள வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வந்து அந்த கிங் என்ன ஐடியா கொடுக்குறாருன்னா, நீ வந்து என்னோடய ஒய்ஃப் கண்ணில் அந்த லவ் போர்ஷனை போட்டுடணும், போட்டுட்டு ஆப்போசிட்டில் வந்து ஒரு அக்லியான மேனை வந்து நிற்க வச்சிடணும். அதாவது வந்து எப்படின்னா, பாடி வந்து ஹியூமன் பாடியாகவும் ஹெட்டு வந்து டாங்கி ஹெட்டாகவும் இருக்கிற ஒரு பர்சனை வந்து நீ வந்து முன்னாடி நிற்க வச்சிடணும். அப்போ வந்து அந்த குயினுக்கு வந்து அவங்க மேலே வந்து லவ் வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த கிங் வந்து பக்கிட்ட சொல்கிறாரு. இங்கே வந்து ஸ்டோரி முடியுது. அடுத்த சீன் வந்து என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து யார் இப்போ ஹெர்மியாவும் லைசாண்டரும் வந்து ஒரு பிளேஸில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி யார் வராங்கன்னா, டெமெட்ரஸும் ஹெலனாவும் வந்துட்டுருக்காங்க. இவர் வந்து இந்த ஃபேரி கிங் வந்து பேசிகிட்டு இருக்க டைமில் தான் வந்து டெமெட்ரஸும் ஹெலனாவும் வந்துட்டுருக்காங்க. ஹெலனா வந்து டெமெட்ரஸ் கிட்ட அவளோட லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கா. பட் டெமெட்ரஸ் வந்து அதை புரிஞ்சுக்காமல் போயிட்டே இருக்கான். ஸோ இதை பார்த்த இந்த கிங் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பக்குக்கிட்டே இன்னொரு ஆர்டர் போடுறாரு. நீ வந்து அந்த டெமெட்ரஸ் இந்த பையனோட கண்ணில் வந்து
நீ அந்த லவ் போர்ஷனை போட்டு அந்த பொண்ணை வந்து நீ லவ் பண்ண வைக்கணும். ஸோ இதுவும் வந்து உனக்கு ஒரு சின்ன ஆர்டர். ஸோ நீ இதை கம்ப்ளீட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி பக்குக்கிட்ட சொல்கிறாரு. ஸோ இப்படியே போய் இவங்களும் ஒரு பிளேஸில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பக்கு வந்து போய் பார்க்கும்போது அங்கே யார் இருக்காங்கன்னா லைசாண்டரும் ஹெர்மியாவும் தான் இருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க தான் அந்த கப்பல் போல், அந்த ஃபைட் பண்ணிட்டு இருந்த கப்பல் இவங்க தான் நினச்சிட்டு லைசாண்டரோட கண்ணில் வந்து அந்த லவ் போர்ஷனை போட்டுடுறாரு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துக்கு ஹெலனா வரா, டெமிட்ரஸும் வரா. ஸோ லைசாண்டர் முழிச்சு பார்க்கும்போது ஹெலனாவை பார்த்துட்றான். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, லைசாண்டருக்கு ஹெலனா மேலே லவ் வந்துடுது. உடனே வந்து ஹெலனாவை பின்னாடியே போயிட்டுருக்கான் லைசாண்டர். அப்போ வந்து ஒரு இடத்துல போக போக ஹெர்மியா முழிச்சிட்றா. முழிச்சு பார்க்கும்போது என்ன இப்படி இவன் ஏன் அவன் பின்னாடி போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி கோவம் வருது. இவனும் பின்னாடியே சேர்ந்து போயிட்டுருக்கா. லைசாண்டர் விடாமல் ஹெலனாவை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். அப்படி இருக்க டைமில் ஒரு பாயிண்டில் எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி ஆகி ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, டெமிட்ரஸ் ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்கான். இந்த பக்கு வந்து நான் போய் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு டெமிட்ரஸோட கண்லேயும் லவ் போர்ஷனை போட்டுடுறான். ஸோ டெமிட்ரஸும் முடிச்சு பார்க்கும்போது ஹெலனாவை தான் பார்க்குறான். ஸோ என்ன ஆகுதுன்னா, இப்போ ஹெலனாவை டெமிட்ரஸும் லவ் பண்ணுறான், லைசாண்டரும் லவ் பண்ணுறான். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஹெலனாக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள்லாம் என்ன ரொம்ப ஃபன் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, என்னை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுறீங்க, இப்படி ஆளாளுக்கு இப்படி சொன்னால் என்ன, நான் அசிங்கமாக இருக்கேன்னு தெரியும், பட் எல்லோரும் இப்படி ஓவராக என்ன அசிங்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அவள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்றா. அப்புறம் தான் வந்து எல்லோரும் சேர்ந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஒரு இடத்துல. ஸோ இந்த கிங் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ செஞ்ச தப்பை நீ தான் ரெடி பண்ணும் அப்படின்னு சொன்னோடனே என்ன ஆகுதுன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி பக் வந்து என்ன பண்ணுறான்னா, இன்னொரு போர்ஷன் இருக்குது. ஸோ அந்த போர்ஷன் போட்டால் எல்லாம் நார்மலாயிரும். ஸோ அந்த போர்ஷனை வந்து லைசாண்டருக்கும் டெமிட்ரஸ் கண்லேயும் போட்டுட்டு ஒரு ஸ்பெல் போடுறாரு. என்னன்னா, அடுத்த நாள் வந்து இவங்க முழிச்சு பார்க்கும்போது எதுவுமே ஞாபகம் இருக்காது, எல்லாமே வந்து ஒரு ட்ரீமாக போயிடும், எதுவுமே ஞாபகம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்பெல் போட்டுட்டு போயிடுறாரு பக்கு. அடுத்து இன்னொரு சீன் என்ன நடக்குதுன்னா, அந்த கிங்கோட ஒய்ஃப், ஃபேரி கிங்கோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க வந்து தூங்கிட்டு இருக்கும்போது இதே மாதிரி லவ் போர்ஷன் போட்டுறாரு. போட்டுட்டு என்ன ஆகுதுன்னா, இன்னொரு பர்சனை டாங்கி ஹெட்டாக மாற்றி முன்னாடி கொண்டு வந்து நிற்க வைக்கிறாரு. ஸோ அந்த குயினுக்கு வந்து பார்த்தோன்னே லவ் வந்துடுது. ஸோ கொஞ்ச நாள் அவங்க கூடயே சுற்றிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஃபேரி கிங்க்கே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால என்ன பண்ணுறாருன்னா, ஃபேரி கிங் வந்து வேண்டாம், இந்த ஸ்பெல் போதும், நார்மல் ஆக்கிடு என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொன்னோடனே நார்மல் ஆக்கிடுறாரு. நார்மல் ஆனோடனே 2 பேரும் சேர்ந்து ஹாப்பியான லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த கிங் அண்ட் குயின், ஃபஸ்ட்டு கிங் அண்ட் குயினுக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு சொன்னார்ல, ஸோ அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபாரஸ்ட்குள்ளே வராங்க, ஹண்டிங்காக ஃபாரஸ்ட்குள்ளே வராங்க. அந்த டைமில் இவங்க 4 பேர்த்தையும் பார்த்தோன்னே இவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா இவங்க வந்து ஃபாரஸ்ட்குள்ளே இருக்காங்கன்னு சொல்லி ஷாக் ஆகி பார்க்குறாங்க எல்லாரும். அப்போ தான் வந்து இவங்க முழிச்சு சொல்கிறாங்க, ஹெலனா வந்து டெமிட்ரஸை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹெர்மியா வந்து லைசாண்டரை தான் லவ் பண்ணுறேன். ஸோ நாங்கள் லவ் பண்ணுறவங்கள தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இவங்களும் வந்து சரி ஓகே, இவங்க இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம வந்து இவங்களை பிரித்து வைக்கிறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி ஓகே, இவங்களுக்கு வந்து நம்ம வெட்டிங் அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி இவங்களுக்கும் அதே டைமில் வெட்டிங் அரேஞ்ச் பண்ணி எல்லாருமே ஒரு ஹாப்பியான லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம். இது வந்து கேட்கும் போது உங்களுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும், சொல்லும் போது எனக்கும் பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆச்சு. ஸோ நல்லாயிருக்கும், இந்த ஸ்டோரி படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் சொல்லியிருக்கிறது எப்படி இருக்குன்னு தெரில, பட் இந்த மாதிரி நிறையா ஸ்டோரிஸ் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.